வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு ஆம்பிளிஃபையர் எப்படி அசெம்பிள் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். பட் அந்த ஆம்பிளிஃபையரில் அசெம்பிள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் என்ன அப்படின்னா சுவிட்ச். ஏன்னா பவர் இன்புட் கொடுக்கணும். 230 வோல்ட் இன்புட் கொடுத்து அந்த இன்புட் வந்து சர்க்யூட்டுக்குள்ளே போகணும் இல்லையா. அது பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளையாக இருக்கலாம், அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்டு பவர் சப்ளையாக இருக்கலாம். எந்த விதமான பவர் சப்ளையாக இருந்தாலும் முதல்ல இன்புட் 230 வோல்ட் போகணும். அது எப்போ அப்படின்னா நம்ம கமாண்டுக்கு தகுந்த மாதிரி எப்போ ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் வோல்ட் போகிற மாதிரி, ஓகேவா. அப்போது எந்த ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் எனிஹவ் எல்லாமே எப்படி இருக்குது உங்களுக்கு, இந்த மாதிரி பவர் ஆன் வந்து சுவிட்ச் இருக்குது, மேனுவல் சுவிட்ச் பெரும்பாலும், ஓகேவா. இந்த மேனுவல் சுவிட்ச் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் சிம்பிளாக. இதில் சுவிட்சஸ் பார்த்திங்கன்னா இதில் சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ அப்படின்னு சுவிட்ச் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதில் சப்ளை கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், இதில் கொடுத்தா இந்த பின்னில் வெளியே வரும். எப்போது இந்த சுவிட்சை இப்படி ப்ரெஷ் பண்ணணும், ஆன் பண்ணும்போது இது இதோட காண்டாக்ட் ஆகும். இந்த காண்டாக்ட் ஆகிறதுனால இந்த அவுட்புட்டு வெளியே வரும். இந்த மாதிரி இருக்கிற சுவிட்சு வந்து சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ சுவிட்சுன்னு பேர். அப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு, இந்த மாதிரி தான் சுவிட்சஸ் இருக்கும், ஓகே. அடுத்தது டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச். டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச் எப்படி இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது லைட்டாக. இது வந்து போல், இது வே. போல் தான் வந்து எப்பவுமே காமன், வே வந்து எப்பவுமே அவுட்புட், ஓகே. இந்த டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்சு தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம், ஓகே. இப்போது ஒரு சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ சுவிட்ச் அப்படின்னா எப்படி இருக்கும், நிறைய சுவிட்ச் இருக்குது மார்க்கெட்டில், ஓகேவா. பாருங்கள், இது ஒரு சுவிட்ச் இருக்குது, இது சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ சுவிட்சு. கொஞ்சம் நான் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன், ஓகே. இந்த மாதிரி சுவிட்சஸ், ஓகேவா. இது வந்து சிங்கிள் போல் சிங்கிள், ரெண்டில் ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட். நீங்கள் இந்த இடத்துல புஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுவிட்சில் சுவிட்ச் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும், ஓகே. இது சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ சுவிட்ச். பெரும்பாலும் இது யூஸ் பண்ணுறதுல சில கம்பெனியில் யூஸ் பண்ணுறது உண்டு. நம்ம ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணும்போது கண்டிப்பாக சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ சுவிட்சு யூஸ் பண்ண வேண்டாம், ஓகே. அப்போ டபுள் போல் டபுள் த்ரோ நிறைய சுவிட்சஸ் இருக்குது. இதில் பாருங்களேன், அப்போ இது வந்து போல், இது ரெண்டும் த்ரோ, வே அல்லது த்ரோ. சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ சுவிட்சு, டபுள் போல் டபுள் த்ரோ, டபுள் போல் டபுள் வே சுவிட்ச் எப்படி வேணால் சொல்லலாம், வே த்ரோ எப்படி வேணால் சொல்லலாம். இந்த இடத்துல ஃபேஸ், இந்த இடத்துல நியூட்ரல் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வழியாக போயிடும், இதுதான் படத்தில் போட்டிருக்கோம் இல்லையா. நேராக இதில் அவுட்புட் வந்துடும், 230 வோல்ட் இங்கே வெளியே வந்துடும், ஓகே. இப்படி புஷ் பண்ணணும்னா புஷ் பண்ணி, சப்போஸ் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் மறுபடியும் ஒரு புஷ் பண்ணால் புஷ்ஷான்னு சுவிட்சு ஸ்ப்ரிங் இருக்கிறனால என்ன ஆயிருந்தாரா பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு வந்து கனெக்ஷன் ஆகிரும். அப்போ என்ன ஆயிருன்னா இந்த பாயிண்ட்டுக்குள்ளே என்ன வந்துடும் உங்களுக்கு, இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே ஏசி 230 வோல்ட் வெளியே வரும், இந்த சுவிட்சு. இது ஒரு டயக்ராம் இது இல்லையா. சரி, இந்த மாதிரி சுவிட்சஸ் எப்படிலாம் இருக்கும் இது பாருங்கள். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சுவிட்சஸ், இது எல்லாமே சுவிட்சஸ். இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது, நாம் யூஸ் பண்ணுறது. ஆனால் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸில் இந்த சுவிட்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆம்பிளிஃபையரில் இதை யூஸ் பண்ணுறதில்ல. ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ சுவிட்ச், ஓகே. இந்த மாதிரி சுவிட்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சுவிட்சஸ் இருக்குது. நம்ம இதை பற்றியெல்லாம் பார்க்க வேண்டாம். இந்த ரீடு சுவிட்சு சம்திங் இவ்வளோ இருக்குது மார்க்கெட்டில் எலக்ட்ரானிக் பேஸில். நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சிம்பிளாக ஒரு இன்ஃபார்மேஷன். சரி, இதெல்லாம் விட்டுருவோம். சரி, எந்த சுவிட்சு யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி சுவிட்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் எஃப்எல் சுவிட்சுன்னு பேர், ஃப்ரண்ட் லோடிங் அப்படின்னு பேர். பொதுவாக எஃப்எல் சுவிட்ச் ஆரம்பத்தில் வந்ததுனால மார்க்கெட்டில் இந்த மாதிரி பேர். இது ஒரு நாப் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து 6 பின் இருக்கும், இந்த இடத்துல 6 பின் இருக்கும், லைக் திஸ், ஓகே. இன்னும் சொல்லணுன்னா பாருங்கள், இப்படி தான் இந்த சுவிட்சஸ், இதுதான் சுவிட்சு, ஓகேவா. இந்த சுவிட்சு தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம இதில் பொதுவாகவே ஆம்பிளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த சுவிட்சஸ். ஓகே, இப்போது இதுதான் சுவிட்சஸ் இருக்குது மார்க்கெட்டில் யூஸ் பண்ண. இதில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, இதில் போல் வே எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. நிறைய பேருக்கு தெரியும், ஒருவேளை நாம் தான் பிகினர்ஸ் இல்லையா, ஒருவேளை தெரியாது. இது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருக்கோம். மெல்ல மெல்ல அப்படியே ஒரு ஃபுல்லாக ஒரு ஆம்பிளிஃபையர் எப்படி அசெம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மெல்ல வரும். ஏற்கனவே பவர் ஆம்பிளிஃபையர் பற்றி கிளாஸஸ் நடத்தியிருக்கோம். இந்த வீடியோ நியூவாக பார்க்குறவங்க அந்த வீடியோவை பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டால்
ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நடத்தியிருக்கோம். ஒருவேளை நியூ கமர்ஸ் இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள். அடுத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிடி சர்க்யூட்ஸ் நடத்தியிருக்கோம். நியூ கமர்ஸ் யாராவது வந்து அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். தென் அதுக்கப்புறம் ப்ரீஆம்பிளிஃபையர் பற்றி சர்க்யூட்ஸ் நடத்தியிருக்கோம், கெய்னர் சர்க்யூட்ஸ் நடத்தியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு சர்க்யூட்டாக மெல்ல மெல்ல ஒரு ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணுறதுக்கு என்ன நாலேஜ் தேவையோ அதையெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் எல்லாமே சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. ஓகேவா? இப்போ நம்ம பவர் சுவிட்ச் இது கனெக்ஷன்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். சுவிட்ச் மார்க்கெட்டில் ஈஸிலி அவைலபிள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எம்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியுடைய பிராண்டு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம், அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபெயிலியர் வரக்கூடாது அப்படின்னா பர்டிகுலராக அந்த கம்பெனி பிராண்டு எங்கே கிடைக்கிதுன்னு பாருங்கள். பொதுவாகவே சுவிச்சஸ் பின் எல்லாமே எம்எஸ் பிராண்டு நல்லாயிருக்கும். வேறு அதர்ஸ் எதுவுமே அவ்வளோவா நல்லா இருக்காது. அனுபவத்தில் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த லீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களா. இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த சுவிட்சஸே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் கனெக்ஷன் பண்ண போகிறோம். இந்த பாயிண்டில் தான் கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த இடத்துல தான் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? கீழே இருக்க இந்த பக்கம் இருக்குல்ல, பேக் சைடில் இருக்குது இந்த மாதிரி லீட், அதெல்லாம் வந்து கட் பண்ணிடணும் எப்போவுமே. சில நேரத்தில் பாட்டமில் வந்து சேசிஸில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த சுவிட்சு மட்டும் இல்லை, இந்த மாதிரி டைப் ஆஃப் சுவிட்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உதாரணமாக பாருங்களேன், இது 3-வே, இது வந்து ஒரு 3-வே சுவிட்சு. இந்த 3-வே சுவிட்சு தென் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சுவிட்சு இது எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி சுவிட்சு இதுவும் ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா சில நேரங்களில் இந்த மாதிரி சுவிட்சஸும் யூஸ் பண்ணுவோம். இந்த சுவிட்சஸ் பற்றிய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும் உங்களுக்கு. ஓகே, அப்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆம்பிளிஃபையரில் வரக்கூடிய சுவிட்சஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த சுவிட்சை பற்றி டீட்டெயில் கனெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஓகே, அதே மாதிரியே இந்த சுவிட்சு மெயின் 3-வே சுவிட்சு. ஓகே, இதனுடைய சுவிட்சை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். எல்லாமே 1 by 1 வீடியோ வரும். ஓகே, இப்போது பார்க்கலாம். ஓகே, அப்போது இந்த சுவிட்சை பற்றி பாருங்கள். இதுதான் சுவிட்சஸ் இருக்கும். இதில் வந்து இப்படி தான் சுவிட்சு கனெக்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஒரு கான்டாக்ட் பிளேட் இருக்கும். நார்மலாக சுவிட்சு வந்து வெளியில் நின்றுட்டுருக்கும். இந்த நாப்பு வந்து வெளியில் இருக்குது, இது உள்ளே இருக்குது. உள்ளே இருந்தால் நம்ம பெரும்பாலும் இது ஆன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எடுத்துக்குவோம், ஆன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். இது வந்து ஆன் பொசிஷன், இது வந்து ஆஃப் அப்படின்னு பொசிஷன் எடுத்துக்குவோம். எப்படி வேணாலும் சுவிட்சு கனெக்ஷன் கொடுக்க முடியும். பட் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது இப்படி தான். பொதுவாக கஸ்டமர் இப்படி தான் லைக் பண்ணுவாங்க. சில பேர் மாற்றி கொடுக்குறது உண்டு, அது வேண்டாம். ஓகேவா? புஷ் பண்ணால் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, இதில் வந்து நடுவில் இருக்க பின்னுக்கு பேர் வந்து போல் அப்படின்னு பேர். இந்த 2 இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வே அப்படின்னு பேர். வே அல்லது துரோன்னு சொல்லியிருக்கோம். இந்த பிளேட் இந்த மாதிரி கஷன்ஸ் தான் இருக்கும். கான்டாக்ட் பிளேட்டு ப்ரெஷ் பண்ணும்பொழுது ஆன் பண்ணும்பொழுது இந்த பிளேட் மேல் நோக்கி போயிடும். போல் வந்து காமன் ஃபார் ஆல் இப்படி இருக்கும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நாம் ஒரு அவுட்புட் எடுக்கிறது எல்லாமே இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுக்கணும். இதுலேயே அதே மாதிரி தான் சென்டர் பாயிண்ட்லேருந்து வெளியே அவுட்புட் எடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், நாம் இந்த பின்னில் ஏசி கொடுக்குறோம். பொதுவாக இன்புட், இது வந்து அவுட்புட். அப்போது நம்ம இந்த இடத்துல ஏசி கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல கொடுக்குறோம். இதை இந்த இடத்துல ஏசி 230 volt கொடுக்குறோம். இப்போ இதில் கொடுத்தா இதில் அவுட்புட் என்ன வரும்னா, இதில் கான்டாக்ட் இல்லாதனால இதில் அவுட்புட்டில் எந்த வோல்ட் வராது, 0 volt தான் வரும். இதை புஷ் பண்ணணுன்னு என்னென்னா, இந்த பிளேட் நேரம் இங்கே மேலே போகுது, இந்த மாதிரி போச்சுன்னா இப்போது அவுட்புட் வந்துடும். இப்போ அவுட்புட்டு 230 volt ஏசி இதில் வந்துடும். ஓகேவா? இதுதான் சுவிட்சு கனெக்ஷன். அப்போது இன்புட் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, மேலே இருக்கிற டாப்பில் இருக்கக்கூடிய டெர்மினலில் கொடுக்கணும். ஓகே, சென்ட்ரலிருந்து அவுட்புட் எடுத்துக்கணும். கீழே இருக்கிறது நமக்கு வேண்டியதில்லை. ஓகேவா? ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்த சுவிட்சு கனெக்ஷன் மாற்றி கொடுக்குறது வேண்டியதில்லை. நாம் இதையே டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்சை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு
சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோவாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷன் வரும், அது வரும்போது சொல்லுவேன். ஓகேவா? சரி, இப்போ சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன் பார்க்கலாம். ஒரு சர்க்யூட்டுக்குள்ளே பாருங்கள், இதுதான் சர்க்யூட்டு. ஜென்ரலாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இது ப்ரைமரி, இது வந்து செகண்டரி என்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணலை, இருந்தாலும் வச்சுக்கோமே. 0-12 வச்சுட்டோம்னா இதில் எவ்வளோ வோல்ட் வரும்? ஏசி 12 வோல்ட் இதில் வெளியே வரும். ஓகே, அப்போது இங்கே 230 வோல்ட் கொடுக்குறோம், ஃபேஸ் நியூட்ரல். இது வெளியாக வருது உள்ள. இது வந்து ஏசி மெயின்ஸ் கார்டு அல்லது பவர் கார்டு. இதுதான் சுவிட்ச் இருக்குது. நம்ம சுவிட்ச் இருக்கு ரெண்டுக்கும் வந்து ஒரு காண்டாக்ட் இருக்கும். அப்போது நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு புஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். புஷ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? இது போய் இதில் போய் காண்டாக்ட் ஆகும். இதில் காண்டாக்ட் ஆச்சுன்னா தான் இந்த ப்ரைமரிக்கு வோல்ட் போகும். இந்த ப்ரைமரிக்கு 230 வோல்ட் போச்சுன்னா செகண்டரியில் 12 வோல்ட் ஸ்டெப் டவுன் கன்வெர்ட் ஆயிரும் ஆஸ் பர் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, இந்த இடத்துல ஏசி வோல்ட்டு வரணும். இப்படி தான் சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்கணும். பவர் சப்ளைலையும் இந்த மாதிரி தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஒன்று கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கள், தென் தெரியும். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு டெமோ பார்க்கலாம். இந்த கனெக்ஷனை பற்றிய ஒரு டெமோ பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதில் ஒரு சுவிட்ச் இருக்குது. ஓகே, சுவிட்சில் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு பல்ப் லோடு கொடுத்துருக்கோம். சுவிட்சை ப்ரெஷ் பண்ணால் லைட் எரியும். ஓகேவா? சிம்பிளாக ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். ஓகேவா? இந்த நாப் இல்லைன்னா கூட நாப் தனியாக எடுத்துடலாம், பிடிக்கலாம். ஏசி லைன் இருக்கிறதுனால நான் செய்கிற மாதிரி நீ செய்ய வேணால், ஷாக் அடிக்க போகுது. ஆன் பண்ணோன்னா பவர் ஆன் ஆயிரும், மறுபடியும் ஆஃப் பண்ணுறேன், லைட் ஆஃப் ஆயிரும். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் யூ சேனல் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து புக்ஸில் கிடைக்கும். அதில் சர்ச் பண்ணி பாருங்கள், ப்ராஜெக்ட் கிடைக்கும். EFI. ஓகேவா? இப்போது எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நம்ம ஒரு பவர் சுவிட்ச் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான சப்ஜெக்ட் படிக்கணும் விருப்பம் இருந்தால், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், CRT டிவி ஆகட்டும், LCD LED டிவி ஆகட்டும், இல்லை UPS இன்வெர்ட்டர் இதை பற்றி படிக்கணும், SMS பற்றி படிக்கணும், இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி படிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒவ்வொரு கோர்சஸ் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். 30 நாள் மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கான்செப்டோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.